இன்னைக்கு நோ கான்டாக்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் நோ கான்டாக்ட்க்கு மெசேஜ் கேட்கல. ஜென்ரல் மெசேஜ் தான் கேட்டேன். சரிங்களா? அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்க சைடில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது கடவுள் பண்ணது தான். இது டிவைன் இன்டர்வென்ஷன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னு வந்ததுனாலேன்ட்டு இல்லை, பட் ஸ்டில் அதை பார்க்கும்போது எனக்கு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்ட்டு சொல்ல தோணுது. ஸோ கடவுள் தான் அங்கே ஏதோ அவங்க சைடில் மாற்றம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணி வச்சிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த அந்த மாற்றம் வரும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. சரிங்களா? ஏற்கனவே உங்களை விட்டுட்டு ஓடின மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்திலிருந்து தப்பிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இது வந்து நான் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்ல வரல. சரிங்களா? அவங்க வந்து விட்டுட்டு ஓடிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. இங்கே வர்றது வந்து அந்த மாற்றம்லேருந்து தப்பிக்கணும். அந்த மாற்றம் அவங்களால ஏற்றுக்க முடியல. மேபி அது வந்து உண்மை சுடுதுங்கிற மாதிரி. ஏன் இந்த வார்த்தை வருது? எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ உண்மை சுற்றுச்சு. அதனால் அவங்களால தாங்கிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, மாற்றம் வரப்போகுது. உங்கள் 2 பேர் பக்கமுமே ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அவங்க அங்கே மாற்றத்தை சந்திச்சிட்ருக்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நோ கான்டாக்டில் இருக்கீங்க. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு உங்கள் 2 பேர்த்துக்குமே மாற்றம் வரலாம். இல்லை ஒருத்தருக்கு மட்டுமே வரலாம். அப்படி ஒரு மாற்றம் வர்ற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சந்திக்க வேண்டியது வரும். மேபி ஒரு ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம், கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்க வேண்டியது வரலாம். அப்போ உங்களுக்கு தெரிய வரலாம். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வரப்போகிற சேஞ்ச். அப்படி வரும்போது நீங்கள் 2 பேர் சந்திக்கும்போது ரொம்ப கடுமையாக பேசாதீங்க. அவங்கள பேச விடுங்க. அவங்க பேசட்டும். சரிங்களா? நீங்கள் கேளுங்க. ஏன்னா அதில் வந்து உண்மை மட்டும் தெரிய வர போகிறதில்ல, பொய்யும் சேர்ந்து தெரிய வரும். இதுதான் வந்து கசப்பான உண்மைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் சீரியஸாக மெசேஜ் வருது இன்றைக்கி. ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி சந்திக்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேளுங்க. நீங்கள் பாட்டு கோவப்பட்டு கண்ணா பின்னான்ட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் பொறுமையாக இருங்க. அவங்க பேசுகிறத கேட்டுக்கோங்க. ஆக மொத்தம் ஒரு தகவல் வரப்போகுது கூடிய விரைவில். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வரும்னு வைங்களேன். இன்னொரு சில பேர்த்துக்கு அவங்க சைடில் மாற்றம் வரும்போது நீங்கள் 2 பேர் ஒன்று சேர வேண்டியது வரும். அந்த சூழ்நிலையை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இன்கேஸ் கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சைடில் வர்ற அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. கண்டிப்பாக. இது ரொம்ப அழகான மெசேஜுங்க. 4 ஆஃப் வான்ஸ், 3 ஆஃப் வான்ஸ் பாருங்களேன். தூரமாக இருக்கீங்கன்னாலும் கிட்ட வந்துடுவீங்க. அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க. கணவன் மனைவியாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. ஓகேங்களா? ரொம்ப அழகாக இருக்குது மெசேஜ்.